வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வர்ஜீனியா வுல்ஃப் எழுதின மிஸ்ஸஸ் டல்லவே இந்த நாவலோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதையோட முக்கியமான கதாபாத்திரங்கள் கிளாரிசா டல்லவே, இவங்களோட நினைவலைகள் தான் இந்த கதை. ரிச்சர்ட் டல்லவே கிளாரிசாவுடைய கணவர், எலிசபெத் கிளாரிசாவுடைய மகள், டாரஸ் கில்மேன் எலிசபெத்தோடைய டியூட்டர், செப்டிமஸ் வாரன் ஸ்மித் இவர் ஒரு போர் வீரர். ஒரு போருக்கு அப்புறம் அவர் இப்போது அந்த போரோட தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்காரு. லுக்ரேஷியா செப்டிமஸோட மனைவி. சர் வில்லியம் பிராட்ஷா இவர்கிட்ட தான் செப்டிமஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயின்ட்டுருக்காரு. பீட்டர் வால்ஷ் இவர் கிளாரிசாவுடைய ஒரு ஃப்ரெண்டு. ஒரு காலத்தில் அவர் கிளாரிசாவை திருமணம் செய்யறதுக்கு விரும்பியிருக்காரு. சாலி சீட்டன் இவங்க கிளாரிசாவுடைய நெருங்கிய தோழி, ரொம்ப ரொம்ப நெருக்கமான தோழி. அது நம்ம கதையில் படிக்கும்போது தெரியும். லேடி ப்ரூட்டன் இவங்க ரிச்சர்டோடைய ஃப்ரெண்டு. இதோட முக்கியமான தீம்னு பார்த்திங்கன்னா டைம், சோஷியல் கிளாஸ், அப்புறம் கான்ஷியஸ்னஸ். இந்த மிஸ்ஸஸ் டல்லவே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நாவல். கதை ஒரே நாளில் நடக்குது. அது 1923 ஜூன் மாதம் நடுவில் ஒரு வெட்னஸ்டே அன்னைக்கு நடக்குது, புதன்கிழமை அன்னைக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமில்லாத 2 கதைகள் தொடர்புடைய மாதிரி வர மாதிரி அமைஞ்ச ஒரு கதை இது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கிளாரிசா டல்லவே அவங்களுக்கு இப்போ ஒரு 50 வயசு கொஞ்சம் மேலே இருக்கும். அவங்க இப்போ தான் ஒரு நோயிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க. உடல்நலம் தெரிய வந்திருக்காங்க. அன்றைக்கி சாயங்காலம் அவங்க ஒரு பார்ட்டி நடத்த போகிறாங்க. அதுக்காக அவங்க ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அவங்க அந்த பார்ட்டிக்கு வேண்டிய பூக்களெல்லாம் வாங்குறதுக்காக அவங்க போயின்ட்டுருக்காங்க. அன்றைக்கி காலையிலேருந்தே அவங்க மனசில் கடந்த காலத்தை பற்றி எல்லாம் நினைவலைகள் வருது. அவங்க ரிச்சர்ட் டல்லவே 30 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டதுலேருந்து, அதை விட அவர் உங்கள் மேலே ரொம்ப ஆசை வச்சுருந்த பீட்டர் வேலிஷோ இருந்திருக்காரு. ஆனால் என்னவோ தெரில, அவங்களுக்கு ரிச்சர்டை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணி பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு கதையும் சைட் பை சைடு வருது. அது என்னென்னா செப்டிமஸ் ஸ்மித் இவர் போர் வீரர். அந்த போரில் அந்த ஷெல்ஸோட ஷாக்லேருந்து அவரால் இன்னும் விடுபடவே முடியல. அவர் தெருவில் அவர் மனைவி லுக்ரிஷியாவோடு நடந்து போயின்னே இருக்கார். அவரால் அந்த போரோடைய தாக்கத்துலேருந்து வெளியில் வரவே முடியல. இன்னமும் அவர் காதில் அந்த சத்தம்லாம் கேட்டுக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையில் ஒரு அர்த்தமே இல்லை, உயிர் எந்த நிமிஷம் வேணால் போயிடலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம்லாம் அவர் மனசில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. அப்போது ஒரு காரோட சத்தம் அவரோட வாழ்க்கையை பற்றி அவர் நிறைய நினைக்க வைக்குது. அவருக்கு கூட ஒரு நல்ல நண்பர் இருந்தார். அவர் ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர். அவர் பேர் இவான்ஸு. அவர் இப்போ இல்லை. ஆனாலும் செப்டிமஸ் அவருடைய அந்த இவான்ஸோடைய ஒரு நண்பரான இவான்ஸோடைய இன்னும் தொடர்ந்து அவருக்குள்ளேயே அவர்கிட்ட அவர் பேசிக்கிட்டே இருக்கார். இவான்ஸை பார்க்குற மாதிரியும் பேசுகிற மாதிரியும் அவர் வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருக்கார். கிளாரிசா இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க மனசுக்குள்ளே அவங்களோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டான சாலி சீட்டனை பற்றி நினைக்கிறாங்க. சாலி சீட்டன் அவங்களோட ரொம்ப நெருங்கி ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய நிலைமையில் இருந்தவங்க தான் கிளாரிசாவும் சாலிட்டனும். அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தாங்க. கிளாரிசாவுக்கு அவங்க மேலே ஒரு க்ரஷ்ஷே இருந்திருக்கு. அவங்க முத்தம் கொடுக்குற அளவுக்கு நெருக்கமாக ஒரு நட்பை வச்சுருந்தாங்க. இப்போ கிளாரிசா வீட்டுக்கு அன்றைக்கி சாயங்காலம் பார்ட்டிக்கு போகிறதுக்காக ஒரு பச்சை கலர் சில்க் ட்ரெஸ்ஸை எடுத்து இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா இருக்கான்னு. அப்போ பார்த்தா அவங்க எதிர்பார்க்காம பீட்டர் வால்ஷ் ஒரு சமயம் அவங்கள திருமணம் செய்யணும்னு ரொம்ப விரும்பினவர். அவர் அங்கே வராரு. அவர் வந்த உடனே பார்க்குறாரு. இவங்க பார்ட்டிக்கு எல்லாம் ரெடி பண்ணுறதை பார்த்தோன்னா சொல்கிறாங்க, நான் எப்போவும் சொல்லியிருக்கேன் இல்லையா, நீ ஒரு பெர்ஃபெக்ட் ஹோஸ்டஸாக இருப்பேன்னு பாரு, எவ்வளோ அருமையாக செய்கிறேன்னு பாராட்டுறாரு. இப்போ கிளாரிசாவும் பீட்டரும் ஒருத்தர் சாதாரணமாக பேசினே இருக்காங்க. ஆனால் அவங்க இப்போ நிகழ்காலத்தை பற்றி பேசினாலும் அவங்க மனசுக்குள்ளே கடந்த காலம்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கடந்த காலத்தில் அவங்க எடுத்த நிறைய முடிவுகள் தான் இன்றைக்கி நிகழ்காலத்தில் அவங்கள இந்த இடத்துல வச்சுருக்கு அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. அவங்க பேசினே இருக்கும்போது கிளாரிசாவோட 17 வயசான பெண்ணான எலிசபெத் அங்கே வராங்க. பீட்டர் விடை பெற்று போயிடுறாரு. பீட்டர் அப்படியே பார்க்கிட்ட போகும்போது அங்கே செப்டிமஸும் லுக்ரேஷியாவும் நடந்துட்டுருக்காங்க. அவங்க 2 பேரும் தற்கொலையை பற்றி ஆழமாகவும் சத்தமாகவும் சண்டை போடுற மாதிரி விவாதிச்சுட்ருக்காங்க. அதை பார்க்கும்போது பீட்டருக்கு ஒரு அழகான ஒரு இளம் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் அவருக்கு இருக்குது. ஆனால் அவருக்கு அவங்களுடைய பேச்சில் இருந்த அந்த எமோஷன்ஸு, அப்புறம் செப்டிமஸ் எந்த மாதிரி மனநிலையில் இருக்காருன்றது அவருக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு செப்டிமஸ் அந்த போரால் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனாலே லுக்ரேஷியா செப்டிமஸை ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கையில், அதாவது சர் வில்லியம் பிராட்ஷா கிட்ட போய் பார்க்குறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. பிராட்ஷா ஆனால் என்ன சொல்லிடுறாருன்னா, இல்லை அவரை
அந்த மனநல காப்பகத்தில் வந்து சேருங்க. அப்போ தான் வந்து என்னால் அவரை வந்து சரியாக வந்து பார்த்து நான் அவரை வந்து கவனிக்க முடியும். அவர் என்ன நிலைமையில் இருக்கான்றதை புரிஞ்சிக்க முடியும். அதுக்கேற்ற மருத்துவத்தை நான் வந்து வழங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் இங்கே ரிச்சர்ட் டலவே வந்து லேடி ப்ரூட்டனோட ஒரு லஞ்சில் இருக்கார். இது கிளாரிஸாவுக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா லேடி ப்ரூட்டன் வந்து ரிச்சர்டை மட்டும்தான் கூப்பிட்ருக்காங்க, அவங்கள கூப்பிடவே இல்லை. அதனால் கிளாரிஸா வந்து எனக்கு வந்து அந்த இடத்துல அவ்வளோதான் மரியாதை போல் இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. இது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் ரிச்சர்டுக்கு வந்து ஞாபகம் வருது, நம்ம வந்து கிளாரிஸா கிட்ட வந்து நம்ம ஐ லவ் யூன்னு சொல்லவே இல்லை. ரொம்ப வருஷமாக நம்ம இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம சொல்லணும். ஏன்னா அவருக்கு வந்து கிளாரிஸாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த வாய் வார்த்தையால் அவர் சொல்கிறதுக்கு ரொம்ப வருஷமாக வந்து மறந்துக்கிட்டே இருக்கார். இன்னைக்கு கண்டிப்பாக சொல்லிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. கிளாரிஸா வந்து எலிசபெத்தை போய் பார்க்க போகிறாங்க. அவங்க பொண்ணு எலிசபெத் வந்து அவங்க டியூட்டரான டாரிஸ் கில்மேன் கிட்ட உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. கிளாரிஸாவுக்கு என்னவோ தெரியல, டாரிஸை பார்த்தாலே பிடிக்காது. ஏன்னா வந்து தன்னுடைய மகள்கிட்ட அவங்க ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரியும், தன்னை விட்டு தன் மகளை வந்து பிரிச்சுடுற மாதிரி அவங்கக்கிட்ட வந்து எலிசபெத்துக்கு இருக்கிற பிணைப்பு வந்து ஒன்று அதிகமாக இருக்கிற மாதிரியும் ஒரு எண்ணம். டாரிஸ்க்கும் கிளாரிஸாவை பற்றி பிடிக்காது. ஏன்னா அவங்களோட பணக்கார வாழ்க்கை, அவங்ககிட்ட இருக்கிற பணம்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கிளாரிஸாவை வந்து பிடிக்காது. இங்கே வந்து செப்டிமஸும் லுக்ரீஷியா வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட் போய் அந்த அட்டண்டன்ஸ் வந்து அவர் அசைலமுக்கு அழைச்சின்னு போகிறதுக்காக காத்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த அட்டண்டன்ஸ் வந்தோடனே செப்டிமஸ்க்கு வந்து அவங்க கூட போகிறதுக்கு பிடிக்காமல் அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா ஜன்னல்லேருந்து வெளியில் குதிச்சிடுறாரு. இது அவர் மரணத்தை நோக்கி அவரே எடுத்து வச்ச பயணம் தான் இது. கிளாரிஸாவோட பார்ட்டியும் நடந்துக்கிட்டே இருக்குது. கடந்த காலத்தில் அவங்களோட பழகிறவங்க எல்லாமே வந்து இப்போ அந்த பாட்டில் இருக்காங்க. பீட்டர் வால்ஷ் இருக்கார், சாலி சீட்டன்லாம் இருக்காங்க. ரிச்சர்டுக்கு வந்து இன்னமும் வந்து அவங்கக்கிட்ட போய் ஐ லவ் யூ ஒன்றும் சொல்லவே இல்லை. ரொம்ப லேட்டாக தான் சர் வில்லியமும் லேடி பிராட்ஷாவும் வராங்க. வந்தவுடனே அவங்க சொல்கிறாங்க, மன்னிச்சுக்குங்க, இவருடைய ஒரு பேஷண்ட் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அதனால தான் நாங்கள் வரலன்னு. அந்த பேஷண்ட் யாருன்னா செப்டிமஸ் தான். பார்ட்டி வந்து முடிஞ்சிடுது. கிளாரிஸாவுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்னடாது நம்ம பார்ட்டி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு அப்படின்னு. இதோட கதையும் முடியுது. உங்களுக்கு ஏதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.